அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வல்லமையை சூரா ஆத் இடி என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 13வது அத்தியாயம் 3வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்க சூப்பராக இந்த பூமியை படைத்த அந்த படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனே பூமியை விரித்தான், மலைகளையும் நதிகளையும் அதில் அமைத்தான், ஒவ்வொரு கனி வகையிலும் ஒரு ஜோடியை அமைத்தான், இரவை பகலால் மூடுகிறான். இன்னும் சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நாம் சிந்தித்து பாருங்கள், இந்த ஒவ்வொரு வரியையும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இந்த பூமியை படைத்ததன் நோக்கமும் இன்னும் அதில் நாம் எதையெல்லாம் படைத்திருக்கின்றோம் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அவனே பூமியை விரித்தான். இந்த பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விரிப்பாக ஆக்கியிருக்கின்றான். இந்த மனிதன் வாழ்வதற்கு, இந்த மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தோடும் இன்னும் தன்னுடைய உறவுகளோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை ஏற்படுத்தியிருக்கின்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கருணையாளனாக இருக்கிறான், எப்படிப்பட்ட மகத்தானவனாக இருக்கின்றான். இன்னும் அவனுடைய வல்லமையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை விரித்தான். விரிச்சதோடு மட்டும் இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லி காட்டுகின்றான், இந்த மலைகளையும் இன்னும் ஓடுகின்ற இந்த நதிகளையும் அதில் அமைத்தோம். இந்த பூமியில அல்லாஹ் எதை அமைத்திருக்கின்றான்? ஆறுகள், பல ஆறுகள் ஓடுது, பல நதிகள் ஓடுது. அதையும் இன்னும் உயர்ந்து இருக்கின்ற அந்த மலைகளையும் நான் அமைத்திருக்கின்றேன். அல்லாஹ் அடுத்து மேலும் சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொரு கனி வகைகளிலும் ஒரு ஜோடியை அமைத்தான். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே கனிகளை முளைக்க செய்கிறான். அடுத்து சொல்லக்கூடிய விஷயம்தான் சூப்பரான ஒரு மேட்டர். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, அந்த கனிகளையும் நாம் ஜோடி ஜோடியாக அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. சிந்திச்சோன்னு சொன்னா எத்தனை கனி வகைகள் இருக்கு, எத்தனை மரம் செடி கொடிகள் இருக்கு, தெரிஞ்சது தெரியாதது, பெயர் தெரிஞ்சது தெரியாதது, இப்படி எத்தனையோ செடிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கள் இருக்கு, கனிகள் இருக்கு, கசப்பானவை இருக்கு, தானிய வகைகள் இருக்கு, இப்படி எத்தனையோ கனி வகைகள் இருக்கு. சுபஹானல்லாஹ், சொல்லி முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அதை நாம் ஜோடியாக அமைத்திருக்கின்றோம். நமக்கு கேள்விப்பட்டிருக்குமா, நமக்கு தெரியுமா? அதாவது ஒரு சில விஷயம், ஒரு சில விஷயத்துக்கு நமக்கு தெரியும். ஆண் மரம் பெண் மரம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு பப்பாளி மரம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு மரம் காய்க்கும், இன்னொரு மரம் காய்க்கவே காய்க்காது. அப்ப என்னடா அது அப்படின்னு பார்த்தா அது ஆண் மரமாக இருக்கும். இப்படி ஒரு சிலது நம்ம கண்ணால நம்ம பாக்குறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஜோடியாகத்தான் அமைத்திருக்கின்றோம், நாம் ஜோடியாகத்தான் படைத்திருக்கின்றோம். அப்ப ஒரு செடியில ஒரு கத்திரிக்காய் காய்க்குது அப்படின்னா அந்த ஆண் செடி ஒண்ணு இருக்கு. அதன் மூலமாக அந்த மகரந்தம் காற்றின் மூலமாக பரவி இந்த பெண் கத்திரிக்காய் செடி காய்க்குதே தவிர வேற எந்த நோக்கமுமே இல்லை. இதையெல்லாம் யார் செய்யறா? இதையெல்லாம் யார் நிகழ்த்துறா? இதற்கெல்லாம் சொந்தக்காரன் யார்? இதை படைத்தவன் யார்? இதை பராமரிக்கின்றவன் யார்? இப்படி பல கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த கனிகளிலும் ஒரு ஜோடியை நான் அமைத்திருக்கின்றேன், ஜோடி ஜோடியாகத்தான் நான் அனைத்தையும் நான் படைத்திருக்கின்றேன், ஆண் பெண். இப்படி மரங்களிலும் ஆண் பெண் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜோடியை அமைத்திருக்கின்றான். இப்போ ஒரு வேப்ப மரத்துல காய்ச்சி அந்த பூ தொங்குது, வேப்பங்காய் தொங்குது அப்படின்னா தானாக அது முளைக்காது. அந்த ஆண் செடியிலிருந்து ஆண் மகரந்தம் இதோட மகரந்தத்துல கலந்தால் மட்டும்தான் அந்த மரம் பூ பூக்கக்கூடியதாக, காய் காய்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இதுவெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த மரத்துல போய் ஒரு பறவை உட்காரும், அந்த பறவையின் காலிலேயோ வயிற்றுலயோ அந்த மகரந்த தூள் ஒட்டி கொள்ளும். அந்த அந்த செடி அந்த அதாவது அந்த பறவை வேறொரு மரத்திற்கு போகுது, வேற ஒரு மரத்துல போய் உட்காரும் பொழுது அந்த மகரந்தம் அதன் மேல கலக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த அந்த பூ கனியாக மலரக்கூடியதாக இருக்கு. அப்போ இது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றான் பாருங்க. நம் காற்றின் மூலமாக, இந்த பறவைகள் மூலமாக
அந்த மரங்கள் எல்லாம், செடிகள் எல்லாம், இன்னும் மற்ற மற்ற வகையான அனைத்தும் என்ன நடக்குது? அங்கே இனப்பெருக்கம் நடக்குது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன சொல்றான்? கனி வகைகளையும் நாம் ஜோடியை அமைத்திருக்கின்றேன். அதே போல அல்லாஹ் அடுத்து மேலும் சொல்லி காட்டுகின்றான், இரவை பகலால் மூடுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்களேன், இந்த இரவு இருக்குல்ல, இந்த இரவை பகலால் மூடுகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவையும் பகலையும் மாறி மாறி வருது இல்லையா? இதுவும் என்னுடைய அத்தாட்சி, இதை நான் தான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை சொல்றான். இதுல சொல்லிட்டு அடுத்து சொல்றான், சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பகலை இந்த மனிதன் போய் சம்பாதிப்பதற்கு, அவனுடைய வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்வதற்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த இரவை அல்லாஹ் எதற்கு ஏற்படுத்தியிருக்கின்றான்? அவன் பகலெல்லாம் கஷ்டப்பட்டான் இல்லையா, இரவில் அவனுடைய உடலும் அவனும் நிம்மதி அடைவதற்காக, இன்னும் ஓய்வெடுப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றேன்னு சொல்றான்? இந்த பூமியை நான் விரிப்பாக ஆக்கியிருக்கின்றேன், அதிலே மலைகளையும் இன்னும் நதிகளையும் நான் அமைத்தேன், அந்த பூமியிலே கனி வகைகளை நான் படைத்திருக்கின்றேன், அதிலும் நான் ஜோடி ஜோடியாக நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஒவ்வொன்னா புட்டு விட்டு வைக்கிறான். அப்போ சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றான்? இதுல அப்படியே சான்று இருக்கு, இதுல அப்படியே சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு அருள் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லல. அப்படி சாதாரண வார்த்தையை பயன்படுத்தல. சிந்திக்கின்ற மக்களுக்கு தான் இதுல படிப்பினை இருக்கு. சாதாரணமா மேலோட்டமா படிச்சுட்டு போனோம்னு சொன்னா இந்த வசனம் எந்த ஒரு மனிதனுக்கும் பயன் அளிக்காது. ஆனால் யாருக்கு பயன் இருக்கும்? சிந்திக்க கூடியவங்களுக்கு தான். அல்லாஹ் இந்த பூமியை எப்படி விரிப்பாக ஆக்கியிருக்கின்றான். சாதாரண விஷயமா? பூமி என்ன அப்படியே கைக்குள்ள அடக்குற மாதிரி ஒரு சின்ன பொருளா? அப்படியே விரிச்சிட்டோம், பாயை விரிச்சிட்டோம், ஒரு டவலை விரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை விரிப்பாக ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக மலைகளை அல்லாஹ் முளைகளாக நட்டு வைத்திருக்கின்றான். இப்படி ஏராளமாக அப்படியே நம்ம சிந்திச்சு கொண்டே போனோம்னு சொன்னா அல்லாஹுடைய அருள் புரியும், அல்லாஹுடைய சான்று நமக்கு புரியும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் மேலும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். இந்த வசனங்களை எல்லாம் நாம் படித்து பார்த்தோம் சொன்னா அல்லாஹுடைய இறை அச்சம் நமக்கு வரக்கூடியதாக இருக்கு.